சரி, ஓகே. ரெஸ்யூம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த நாக்குரி இண்டீட்லாம் நீங்க வந்து ஈஸியா அப்டேட் பண்ணிட்டு சீக்கிரம் ஜாப் ஆஃபர் நீங்க வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு டவுட். நீங்க இப்போ ஜாப் ஆஃபர் எங்கெல்லாம் போய் தேடுவீங்க? ஆக்சுவலா எனக்கு சேட்ல சொல்ல முடியுமா? என்னென்ன வெப்சைட்லாம் உங்களுக்கு தெரியும் ஜாப் ஆஃபர் அப்ளை பண்ணும்போது சொல்ல முடியுமா? ஓகே. எல்லாரும் பேசிக்கா சொல்றீங்க நோக்கரி இண்டீட். ஓகே, ஓகே. லிங்க்டின் நௌக்கரி. ஓகே. சரி, ஓகே. எல்லாருக்கும் காமனானது லிங்க்டின் நீட் தான் நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ரோலுக்கான அப்ளை எப்படி பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நம்ம எப்படி வந்து நாக்ரியில் அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. ஐ மீன் இன்னைக்கு வந்து இன்னொரு செஷன் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாக்ரின்றது ஒரு வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து டாப் எண்ட் கம்பெனிஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் இதில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு நாக்ரின் சர்ச் பண்ணால் போதும். நாக்ரின் சர்ச் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா உங்களுக்கு? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எஸ் சொல்லுங்க. ஓகே. இப்போ நாக்ரிஜன் போட்டிங்கன்னா நிறைய இது வரும். இதில் போய் பார்த்தீங்கன்னா நாக்ரி கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு ஒரு ஹோம் ஸ்க்ரீன் மாதிரி லேண்டிங் பேஜ் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? நீங்கள் இதில் போயிட்டு லாகின் ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். லாகின் அதில் பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் காட்டும். லாகின் பேஜ் காட்டின உடனே உங்களுக்கு லாகின் சைன்இன் காட்டும். லாகின் சைன்இன் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக காட்டும். நான் உங்களுக்கு சாம்பிள் வேற நாக்ரி நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஸ் தெரியுதுங்களா? நாக்ரின்னு சொல்லிட்டு லாகின் பேஜ் உங்களுக்கு காட்டுது எப்படின்ட்டு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் இண்டி நாக்ரி வந்து உள்ள என்ட்ரி பண்ண இப்படி தான் இருக்கும். இதுல போய் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் நீங்க ஆல்ரெடி லாகின் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க லாகின் காட்டும். இல்லை ரெஜிஸ்டர் கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்க பேரு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணி நம்பர்லாம் கிரியேட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஃப்ரெஷர்னு கொடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரெஸ்யூம். ரெஸ்யூம் நம்ம பார்த்தோம்ல எந்த மாதிரி ஒர்க் பண்ணுன்ட்டு. ரெஸ்யூம் இந்த மாதிரி பண்ணி ரெஸ்யூம் வந்து கிளிக் பண்ணிக்கணும். அப்லோட் ரெஸ்யூம் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ரெஸ்யூம் நீங்க என்ன அப்லோட் பண்ணணும் பண்ணிக்க வேண்டியதான். நீங்க கரண்ட் அப்டேட்ல இந்த ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் சென்ட் மீ இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இந்த வாட்ஸ்அப் பாத்தீங்களா? இது பிரைமரியான்னு கேட்டா கிடையாது. பட் ஆனா இது இப்போ டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் as well as. ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா மீன்ஸ் புது ஜாப் ஆஃப் யூஐ டிசைனர் ஜாப் ரோலோ இல்லை வேற சம்திங் வேற ப்ராடக்ட் டிசைன் ரோலோ தேடுறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அப்டேட் கிடைக்கும். அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் நோ கொடுக்க வேண்டியதான். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் நோ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ப்ரொஃபைல் போட்டோல அப்டேட் பண்ண ஐ மீன் அதில் அப்டேட் பண்ண சேட் பாக்ஸ் மாதிரி சைடில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். சேட் பாக்ஸ் மாதிரி சைடில் உங்களுக்கு அப்பியர் ஆவீங்க. ஓகேங்களா? சேட் பாக்ஸ் மாதிரி அப்பியர் ஆகிட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் நேம் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடணும். எந்த எந்த இனிஷியல் வந்து ஆரம்பிக்கணும் முடிச்சிடணும். அது டாபிக் வந்துடும். அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை ரெஸ்யூம் பில்டிங். ஃபர்ஸ்ட் எத்தனை கேட்கறது பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம். இதில் பார்த்தீங்கன்னா நான் Jan 22 கடைசியாக நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் நான். ஓகேங்களா? நீங்கள் புதுசாக இதை பண்ண போறீங்கன்னா அப்லோட் ரெஸ்யூம்னே அங்கே ஸ்டார்டிங் கேட்டு போட்டீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நான் பண்ண ரெஸ்யூம் ஆக்சுவலாக அது. நான் இங்கே அப்டேட் பண்ணிடுறேன். ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரெஸ்யூம் ஹெட்லைன். அதாவது நம்ம ரெஸ்யூம்ல நேற்று நம்ம செஷன் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம்.
ஓகேங்களா? அதை வந்து நம்ம இங்க இதுல போட்டுருணும். எப்படின்னா வந்து நெக்ஸ்ட் செஷன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல தெரியும். ஓகேங்களா? அதை வந்து நீங்க அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஓனா பண்ணா கூட சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல என்ன பாத்தீங்கன்னா ஐ எம் ஆஸ்பைரிங் யூஐ டிசைனர், இன்டியூட்டிவ் டிசைனர், ஃப்ரெஷர், யூஎக்ஸ் பிராக்டிஷனர் சொல்லிட்டு வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடணும். நான் எனக்கு தேவையான மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ்னால எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுறேன். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூஐ, மொபைல் டிசைன், மொபைல் அண்ட் வெப் டிசைன். இப்படி ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது சப் டாபிக் பாத்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ். கீ ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்களே, இந்த நேற்று நம்ம ரெசியூம்ல சொல்லிருப்போம். யூஎக்ஸ்ல வந்து அந்த கீவேர்ட்ஸ் யூஎக்ஸ் யூஐ பொறுத்த வரைக்கும் நம்ம டூல்ஸ் இருக்கட்டும் சரி, இல்ல சம்திங் நிறைய விஷயம் இருக்கும். அதை பத்தின டீடைல்ஸ்லாம் வந்து ஃபுல்லா இதுல போடணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நான் என்னென்ன போட்டிருப்பேன்னா இன்டராக்ஷன் டிசைன், போட்டோஷாப், வெப் டிசைனிங், பிக்மா, யூஐ டிசைன் பிரின்சிபல்ஸ் எனக்கு தெரியும், இன்விஷன் தெரியும், கேன்வா, விக்ஸ், ப்ரோட்டோடைப்பிங், யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங், யூஐ டெவலப்மெண்ட் தெரியும், டைப்போகிராஃபி, அடோப் எக்ஸ்டி, ஸ்கெட்சிங், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். ஓகேங்களா? இது பத்தாம நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா யூஎக்ஸ், இந்த ஒயர் ஃப்ரேம் கீழே இருக்கு பாருங்க, இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணணும். உட்காந்துட்டு யூசர் டெஸ்ட், யூஎக்ஸ் டிசைன் தெரியும், இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுக்க வேண்டியதான். இது இந்த கீவேர்ட்ஸ் எதுக்கு, கீ ஸ்கில்ஸ் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க, நீங்க சாரி நீங்க சர்ச் பண்ணுவீங்களா உட்காந்து உங்க ஜாப் ஆஃபர், இந்த மாதிரி கீ ஸ்கில்ஸ் போட்டீங்கன்னா உங்களை வந்து தனியா எடுத்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நார்மலா வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்களே ஒரு உருவாக்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷரோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் யாராவது வேணும்னா நீங்க இதை அப்லோட் பண்றீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு கீ ஸ்கில்ஸ் மாதிரி நீங்க போடுவீங்க. இன்டராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷன், மற்ற யூஐ டிசைன், யூஐ டிசைனர் சொல்லிட்டு போடும்போது இதுக்கான கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த ஒரு பாருங்க, இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டப்புன்னு நம்ம கண்ணில் படும். ஓகேங்களா? ரெசியூம் ஹெட்லைன் ரெசியூம் ஹெட்லைன் போட்டு கீ ஸ்கில்ஸ். புரியுதுங்களா கைஸ்? புரியுதுன்னா எஸ் சொல்லுங்க. புரியுதுன்னா எஸ் சொல்லுங்க. புரியலன்னா நோ சொல்லி என்ன டவுட்டோ ரைஸ் பண்ணி கேளுங்க, தப்பு இல்லை. ஓகே ஓகே. கீ ஸ்கில்ஸ் முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு இங்க ஒரு டாபிக் வரும். எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ண பர்சன்ஸா இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த டிமெட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பும் பண்ணேன், ஆஸ் வெல் அஸ் நான் ஒர்க்கரா ஒரு மென்டராகவும் நான் இங்க இருக்கிறேன். அதனால சொல்லிட்டு டிசம்பர் 2022 1 year 3 பிரசன்ட் போட்டு 1 year 3 months ஆட் எம்ப்ளாய்மெண்ட் இங்க எம்ப்ளாய்மெண்ட்டாக நான் போட்டிருக்கேன். நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து வேற எங்கேயும் ஒர்க் பண்ணிருப்பீங்களா, அது ஐடி ஃபீல்ட் ரிலேட்டா ஒர்க் பண்ணி தான் நீங்க இதை மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா மென்ஷன் பண்ண தேவை. ஓகேங்களா? நான் அஞ்சாவது செக்மெண்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க நம்ம என்னென்ன படிச்சோமோ, நான் வந்து இங்க சென்னை எஸ்எம்இசின்னு சொல்லிட்டு இங்க ஒரு காலேஜ்ல படிச்சேன். அதை பத்தி நம்ம இங்க போடணும். ஆஸ் வெல் அஸ் நம்ம 12th இங்க படிச்சோம், 10th இங்க படிச்சோம்னு எல்லாமே இதில் போடுற மாதிரி. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் போடலாம். இப்போ பாண்டிச்சேரின்றவங்க வந்து தமிழ்நாடு, அதான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் அவுட் எந்த வருஷம், ஸ்கூல் மீடியம், மார்க்ஸ். மார்க்ஸ் வந்து நீங்க வந்து எவ்வளவு போடணுமோ அவ்வளவு போடணும். ஐ மீன் நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த மாதிரி கேட்கும், சேவ் கொடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்க வந்து தனியா ஹைலைட்டா தெரியும். ஓகேங்களா? ஒரு விஷயமும் நமக்கு வந்து ஹைலைட்டா தெரியும். சரி, ப்ரொஃபைல். இப்போ கிளாஸ் 12 போட்டோம், கிளாஸ்ல 10th கிளாஸ் போட்டிருக்கோம். இப்போ சில பேர் வந்து நான் மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கேன், எம்பிஏ மாஸ்டர்ஸ்ல வந்து எம்பிஏ பண்ணிருக்கேன், எம்டெக் பண்றவங்களும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சர்டிபிகேட் இதில் மென்ஷன் போக போக சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ், ஐடி ஸ்கில்ஸ். நம்ம ஐடியில் என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் மென்ஷன் பண்ற மாதிரி நீங்க கேட்கலாம், எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணுமா வேணாமான்ட்டு. நீங்க என்னென்ன படிச்சீங்க, உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் தெரியுமோ, என்னென்ன விஷயம் தெரியுமோ அதெல்லாம் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு மெத்தட் தெரியும், ப்ராப்ளம் சால்விங் தெரியும், யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங் தெரியும், வெப் டிசைனிங், மொபைல் டிசைனிங், அடோப் கிரியேட்டிவ் சூட்ல எனக்கு ஒரு 4-5 டூல்ஸ் தெரியும். பாத்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ்லாம் எனக்கு தெரியும். ஐ மீன்
அடோப் கிரியேட்டிவ் சூட்ல பார்த்தீங்கன்னா XD தெரியும், ப்ரீமியர் ப்ரோ தெரியும், இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப் தெரியும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா அது கீழே சப் டாபிக் இல்லஸ்ட்ரேட்டர்லாம் போட்டிருக்கோம். எனக்கு மைரோ தெரியும், அப்புறமேட்டா ஃபிக்மா, கேன்வா, இன்விஷன் நிறைய விஷயம் தெரியும். நமக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஐடி ஸ்கில்ஸ்ல. ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஓகே. இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் பண்ணிருப்பீங்களே, நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டோட ஹெட்லைன், அதோட லிங்க், அப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் தர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி நான் எங்கே படிச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிட்டு எந்த எந்த கிளைண்ட்டோ அதை பற்றி போட்டு ப்ராஜெக்ட் ஃபினிஷ்னு போட்டு கிளைண்ட்டுல நீங்கள் அதை எப்படி சொல்லலாம், எப்படி சொல்றது, டேக் திஸ் ப்ராஜெக்ட் முடிச்சிங்கன்னா டிமெண்ட் அகாடமி போட்டுக்க வேண்டியதா. முடிச்சுட்டு நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதா. எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்கன்னா எந்த மாதம் முடிச்சிங்கன்ட்டு அதுக்கப்புறம் டீடைல்ஸ், அப்புறம் லொகேஷன், ஆஃப் சைட்டா, ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டா, டீம் சைஸ், அதெல்லாம் மென்ஷன் கிடையாது. சேவ் கொடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை அப்லோட் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ப்ராஜெக்டா முடிச்சுட்டு தான் நீங்க இதை அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ப்ரொஃபைல் சம்மரி, அதாவது நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க, ஒரு யூஐ டிசைனரா என்ன பண்ணீங்க, என்னென்ன கத்துக்கினீங்க, அதை ஃபுல்லா இதில் மென்ஷன் பண்ற மாதிரி. புரியுதுங்களா கைஸ்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்ஸ், பிகான்ஸ் லிங்க், லிங்க்டின், ப்ரொஃபைல் லிங்க், மை ப்ரொஃபைல், பிகான்ஸ், லிங்க்டின், அப்புறம் ட்ரிபிள், விக்ஸ், உங்களுக்கு தனியாக வெப்சைட் ஒன்று தனியாக கிரியேட் பண்ணி அதோட லிங்க், அப்புறம் உங்கள் போர்ட்ஃபோலியோ லிங்க்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி. எந்த பார்த்தீங்கன்னா பிகான்ஸ் லிங்க் அட்டாச் பண்ணுறப்ப அதுக்கான பற்றி டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் லிங்க். இது ஆக்சுவலாக பர்சனலா என்னோட பர்சனல் லிங்க், இப்போ வெப்சைட் பர்சனல் லிங்க் அட்டாச் பண்ணிருக்கு. அப்புறம் என்னோட லிங்க்டின் லிங்க். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட வெப்சைட் லிங்க். ஆக்சுவலா தெரியுதுங்களா என்னோட வெப்சைட் லிங்க் ஸ்கிரீன் உங்களுக்கு? வெப்சைட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஒரு வெப்சைட் நீங்க வந்து விக்ஸ்ல கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஏன் கிரியேட் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ, அதாவது நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்க வெப்சைட் தனியா எடுத்து கிளியர் காட்டுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதுல பாத்தீங்கன்னா என்னை பத்தி நான் ஃபுல்லா இதுல போட்டிருப்பேன். நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்து எங்க படிச்சேன், என்ன ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிருப்பேன். அப்புறம் என்னோட ப்ராஜெக்ட்ஸ், நான் என்ன கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், ஆஸ் வெல் அஸ் யூஐ டிசைனரா ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பேன். அப்புறம் என்னோட சேட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பயோ எல்லாமே இருக்கும். இது நீங்க வெப்சைட் நீங்க எப்போனா பாத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிகான்ஸ் லிங்க். பிகான்ஸ் லிங்க் உங்க எல்லாருக்குமே தெரியும் நார்மலா எப்படி இருக்கும்ட்டு. அதுக்கு தெரியுமா கைஸ்? பிகான்ஸ் லிங்க் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ப்ராஜெக்ட் அப்லோடிங் உங்களுக்கு தெரியுமா? Yeah, okay. Thank you for your response. Yeah, okay. அந்த பிகான்ஸ் லிங்க் அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எப்பவுமே இந்த வருஷம் வந்து மனசு மைண்ட்ல வச்சுக்கோங்க. லிங்க்டின் சும்மா கிரியேட் பண்ணிட்டு ஒரு 6 மந்த்ஸோ இல்லை 1 இயர் கழிச்சோ நீங்க வந்து அதில் போஸ்ட், ஐ மீன் எந்த ஒரு ஜாப் மட்டும் தேடாது. ரெகுலர் போஸ்டிங் எப்பவுமே போட்டுனே இருங்க லிங்க்டினை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? லிங்க்டின்ல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எப்பவுமே கன்சிஸ்டன்ஸா வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு ஒரு ரீடிசைனா பண்ணுங்க, ரீக்ரியேட் பண்ணுங்க, அதை போஸ்ட் போட்டுனே இருங்க எப்பவுமே. அப்படி நீங்க கன்சிஸ்டன்சியா நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கான நாலேஜ் அதில் கெயின் ஆகும். ஐ மீன் உங்களை வந்து நீங்க ரொம்ப நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி நீங்க நிறைய நல்ல ஜாப்ஸ் எல்லாம் போவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால பிகான்ஸ்லயும் லிங்க்டின்லயும் ரெண்டுத்துலயுமே எப்பவுமே வந்து தொடர்ந்து நீங்க இது பண்ணே இருங்க. ஐ மீன் தொடர்ந்து போஸ்ட் பண்ணே இருங்க. நடுவில் பிரேக்கே எடுக்காதீங்க எப்பவுமே. ஓகே, ஆஸ் ஃப்ரெஷரா சொல்றேன். நீங்க ஒர்க்கிங் போயிட்டுனா பிரச்சனை இல்லை, நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, ஒர்க் ஷாப் எல்லாமே போட்டுருவீங்க. ஆனா ஃப்ரெஷரா இருக்கும்போது இந்த தப்பு மட்டும் பண்றீங்க. வேலை கிடைக்கும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டா வேலை கிடைக்கும் மட்டும் இருக்காதீங்க. ஓகேங்களா? ரெகுலரா போஸ்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒரு த்ரைஸாவது நீங்க வந்து இதை அப்லோட் பண்ண பாருங்க. 3 ப்ராஜெக்ட்ஸ் ரீடிசைன் பண்ண பாருங்க. ரீடிசைன் ஒன்னே நம்ம என்ன ஒரு 10 ஸ்கிரீன் 15 ஸ்கிரீன் பண்ண அவசியம் எல்லாம் இல்லை. ஒரு 3 to 6 ஸ்கிரீன்ஸ் பண்ணி நீங்க சும்மா அக்கேஷன் மாதிரி அப்லோட் பண்ணா போதும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் சாம்பிள், அந்த மேல சொன்னதான் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நீங்க லிங்க் பண்ணணும்.
அப்புறம் இந்த பேப்பர் ரிசர்ச் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி அதெல்லாம் ஏதாவது பப்ளிஷ் பண்ணிருந்தீங்கன்னா அதில் போடலாம். பேட்டன்ட்டு ப்ரெசன்டேஷன் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் சர்டிஃபிகேஷன். நீங்கள் எப்படி சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து இது அப்லோட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் இல்லை நான் எதுவும் சர்டிஃபிகேட்டே முடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய டிசைனர் கோர்ஸ் டிமெண்ட் அகாடமி டிசைனர் கோர்ஸ் முடிப்பீங்களா பூட் கேம்ப்ல, அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரியர் ப்ரொஃபைல் இந்த செஷன் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஜாப் ஏதாவது தேட போறீங்கன்னா அது இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபரே. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா கரியர் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே. கரண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங் தரணும். ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் என்னன்னு தரணும். யூஎக்ஸ் டிசைனா இல்ல யூஐ டிசைனான்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்கேன். இது இது கொடுக்கலாம். இல்லைன்னு நீங்க டைப் கூட அடிக்கலாம். நீங்க போயிட்டு இதுல யூஐ யூஎக்ஸ்ன்னு தரலாம் வரல. அப்படி இல்லைன்னா யூஎக்ஸ் டிசைன் ஆர்கிடெக்சர் இதை கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரோல் கேட்கும். ரோல் வந்து பாத்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஐ டிசைனர் கண்டென்ட் சம்திங் இது ரிலேட்டடாக போட வேண்டியதா. ஓகேங்களா? டிசைர் ஜாப் வந்து பர்மனெண்ட்னு கொடுத்துருங்க. டிசைனபிள் ஃபுல் டைம் ப்ரிஃபர்டு ஷிஃப்ட் ஃப்ளெக்சிபிள்னு கொடுங்க. இல்லை எனக்கு நைட் ஷிஃப்ட் செட் ஆகாதுன்றோம் டே மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது உங்களுடைய விருப்பம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு கேட்டிங்கன்னா என்ன லொக்கேஷன் போட போறீங்கன்னா சென்னை போடுங்க. ஓகேங்களா? சென்னை போட்டு மூணாவது சென்னை, கேரளா, பெங்களூரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க விருப்பம். பட் மோஸ்டா ப்ரிஃபர் பண்றது 4 ஊர் தான். ஒண்ணு பாத்தீங்கன்னா சென்னை, ரெண்டாவது கோயம்புத்தூர், மூணாவது கேரளா, நாலாவது பெங்களூர். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து சேலரி நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்களோ, ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேலரி எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபில் பண்ணாமலே விட்டுருங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நேரா பர்சனல் டீடைல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களை பத்தி பர்சனல் இதை பத்தி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க என்ன ஜெண்டரோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு இதுல போயிட்டு கம்பெனிஸ் ஆர் ஃபோக்கஸ் இந்த மாதிரி போட்டுட்டு எந்த மாதிரின்னு சொல்லிட்டு போடணும். சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் மாதிரி போட்டு வேண்டியதான். அப்புறம் மார்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்கள் டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, அப்புறம் சம்திங் நீங்க கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது உங்களுக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது தெரியும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது வந்து உங்களோட நாக்கரி பில்டு இப்படிதான் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலா பண்ண உடனே உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து இங்க காட்டும் எந்த மாதிரி ஜாப்ஸ்ன்ட்டு. எந்த மாதிரி ஜாப்ஸ்னு உங்களுக்கு காட்டும் இதுல. ஓகேங்களா? இதுல வந்து நீங்க எந்த அளவுக்கு டேக் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது தரும். ஓகே, புரியுதுங்களா? புரிஞ்சுது நான் சொன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் ஐடியா கிடைச்சுதா? ஓகே. இப்போ நீங்க வந்து எப்படின்னா இப்போ ஜாப்ஸ் போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ரெக்கமெண்டட் ஜாப்ஸ் நிறைய லிஸ்ட் காட்டும். இதுல போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க லிஸ்ட் உள்ள போய் தேடிக்க வேண்டியதான் ஒரு ஒரு இதா போயிட்டு. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர், இன்டர்ன்ஷிப் கிராஃபிக் டிசைனர் இது மாதிரி நிறைய உங்களுக்கு காட்டும். நீங்க அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஆர் அதர்வைஸ் நீங்க போயிட்டு உங்களுக்கு பர்சனலா ஐ மீன் உங்களுக்கு ஏதாவது தேடணும்னா நீங்க கீவேர்ட்ஸ் போட வேண்டியதான். யூஐ டிசைனர் சொல்லிட்டு நான் போட்டு இல்லைன்னா யூஐ யூஎக்ஸ்ன்னு போடணும். யூஐ யூஐ டிசைனர் போட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காட்டும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு. நான் வந்து எனக்கு 1 இயர் இதனால 1 இயர் போடுறேன். லொகேஷன் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து லொகேஷன் வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிசைனர் ஜாப் எல்லாமே காட்டும் எந்தெந்த ஊர்ல இருக்குது என்னென்ன பண்ணணும். ஓகேங்களா? இது உள்ள கிளிக் பண்ணிட்டு நீங்க போய் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். நீங்க ஆல்ரெடி ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெசியூம்லாம் பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி காட்டும்.
நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா எத்தனை விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 30 30 30 எப்படி பார்க்கணும்னா போஸ்டட் எடுத்தோடனே கிளிக் பண்ணிட்டு போஸ்டட்னு பார்க்கணும். நீங்க 30 days 30+ days ஏகோனா அதுக்கு வந்து நீங்க முதல்ல எப்படின்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இங்க பாத்தீங்கன்னா 30+ டேனா ஒரு மாசத்துக்கு எப்படி ஒரு மாசத்துக்கு மேல தான் ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா நமக்கு இந்த இது வந்து ஆள் எடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க இதுல அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா அது உங்க விருப்பம் தான். அப்ளை பண்ணா லக் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி இல்ல வேற ரீசெண்டா ஏதாவது பண்ணானா பாருங்க போஸ்டட் 10 days அக்கௌண்ட் இது வந்திருக்கு. இதுல உங்களுக்கு தேவையான இதெல்லாம் பார்க்கணும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நீங்க படிச்சது ரிலேட்டடா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். ஃப்ரெஷரா இல்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ட்டு அவங்க டேக் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வீடியோ எடிட்டிங், ஃபிக்மா, அடோபின்ட்டு இதெல்லாம் எனக்கு செட் ஆகுன்றதுனால இதை அப்படியே கிளிக் பண்ணி அப்ளை கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஜஸ்ட் இது அப்ளை கொடுத்தோம்னா நமக்கு இங்க சைட்ல காட்டும். சாரி கைஸ், ஜஸ்ட் a minute கைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்க உட்காந்து டிசைன் ஒரு ஒரு நாக்குரி இன்டீரியர் எல்லாமே டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். எனி டவுட்ஸ் இருக்குதா இந்த இதுல? உங்களுக்கு எப்படி பண்ணணும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு ஐடியா மாதிரி கிடைச்சுதா? லிங்க்டின் போய் அப்ளை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க லிங்க்டின்ல வந்து லிங்க்டின் பத்தி சொல்லிருந்தோம். லிங்க்டின் அப்ளை பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து எப்படி சொல்றது, நீங்க ரெகுலரா வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்பதான் நீங்க வந்து ஒரு ஹெச்ஆர் கண்ல படுவீங்க. இல்லாத பட்சத்துல நோ சார். டவுட் எப்படி சொல்றது, ஒரு ஹெச்ஆர் கண்லயோ ஒரு இன்டர்வியூ கண்ல நீங்க அடிக்கடி பண்ணே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஜாப் ஆஃபர் இன்னும் ரைஸ் பண்ணினே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வந்து கிடைக்கல, ஐ மீன் கம்பெனியே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க அதுல உட்காந்துடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல உட்காந்துடாதீங்க. புரியுதுங்களா? அதை வந்து நீங்க ரைஸ் பண்ணினே இருங்க. அப்லோட் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரம் ஜாயின் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து லக்ஷ்மண் சார் வந்து அவரோட ப்ரொஃபைல் பத்தி அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகேங்களா? Hey guys, எல்லாருக்கும் வணக்கம்.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே, என்னோட காட்டுறேன். ஷோர் ஷோர். ஸோ சூப்பர் சூப்பர் சூப்பர். வெங்கடோட இது பாத்தீங்களா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னோட இது காட்டுறேன் நான். ஓகேவா? என்னோட இது காட்டுறேன். ஸோ என்னுடைய ப்ரொஃபைல பாருங்க. கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். தெரியுமா தெரியல என்னோட ஃபேஸ். ஓகே, நல்லா தெரியுது. ஃபைன். ஸோ ஓகே, கமிங் டு என்னோட சப்ஜெக்ட், என்னுடைய ப்ரொஃபைல். ஸோ என்னடா இன்னும் மாறாமலே இருக்குன்னு பாக்குறீங்களா? அக்சென்ச்சர் மாறும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஒரு நாக்ரிய உள்ள போறீங்கனாலுமே உங்களோட ப்ரொஃபைல் வந்து டாப்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் யூஎக்ஸ் கீவேர்டை அதிகமா உங்களோட ப்ரொஃபைல்குள்ள கொண்டு வரணும். யூஎக்ஸோட கீவேர்ட்ஸ், நான் யூஎக்ஸ் இன்ஜினியர் சர்ச் பண்ணாலுமே உங்களோட ப்ரொஃபைல் மேல வரணும். ஓகேவா? இப்போ என்னோட பேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட ப்ரொஃபைல போய் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், என்னோட ரோல் இப்போ வந்து லக்ஷ்மணன் எம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியரிங் அனலிஸ்ட் அட் அக்சென்ச்சர் போட்டிருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட ப்ரொஃபைல், நானும் அப்டேட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து பெங்களூர் இந்தியான்னு போட்டிருக்கு. மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டேன், ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டேன், அண்ட் தென் மெயில வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். உங்களுடைய ரிசியூம்ஸை வந்து தேடும் போது அந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியணும்னா, இவர் வந்து ஒரு யூஎக்ஸ் இன்ஜினியர் அப்படி தெரியணும். ஓகேவா? இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி அங்க நாக்ரியில தேடுவாங்க. அப்ப தேடணும்னா உங்களோட ப்ரொஃபைல பாருங்களேன், எங்க பாருங்க, ரிசியூமோட இதுல லக்ஷ்மணன் ஸ்பேஸ் 2022 யூஐ யூஎக்ஸ் டிசைனர் பிடிஎஃப் 1 கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஏன் நான் வந்து நேம் அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ச் பண்ணும்போதே உங்களோட ரெஸ்யூம் வந்து டாப்ல வரும். இதுவுமே ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் ஆப்டிமைசேஷன்ல. ஓகேவா? ஃபைன். அதுக்கப்புறம் ஹெட்டிங்ஸ், ஹெட்லைன், சீனியர் டிசைனர், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்ட், பிராண்ட் டிசைனர், யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர், லீட் டிசைனர், ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்னு போட்டாலுமே என்னோட மேல வரும். இதை வச்சுதான் தேடுவாங்க. இந்த இடத்துல நீங்க போட வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, உங்களை எந்த கண்டென்ட் கீவேர்டு போட்டு தேடினா கிடைப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா யூஐ யூஎக்ஸ் டிசைனர், ஃப்ரெஷர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், யூஐ யூஎக்ஸ் டிசைன் அனலிஸ்ட், யூஐ யூஎக்ஸ் இன்ஜினியர், பிராண்ட் கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு போடலாம். யூஐ இன்ஜினியர், யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர், மொபைல் ஆப் டிசைனர் அப்படின்னு போடலாம். ஓகேவா? அடுத்து கீ ஸ்கில்ஸ், யூஎக்ஸ் ரிசர்ச் சென்டர், யூசர் சென்ட்ரிக் டிசைனர், வெப் டிசைனிங், இல்லுஸ்ட்ரேட்டர், போட்டோஷாப், யூஐ டிசைனர், யூஐ டெவலப்மெண்ட், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசபிலிட்டி டெஸ்டிங், டீம் லீடு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஃபிக்மா, ப்ராடக்ட் டிசைனு, எக்ஸ்டி, மொபைல் ஆப் டிசைனு, அப்புறம் அஜைல் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி, ஏஜிஐஎல் ஒன்று இருக்கும் இல்லையா, அஜைல் அப்படின்னு போடுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போடுங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு போடுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அஜைல், ஏஜிஐஎல் ஸ்பெல்லிங் தெரியாம போட போறீங்க. அஜைல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன், நான் டைப் பண்ற தெரியுதா? அஜைல் மெத்தடாலஜி இப்படின்னு இந்த கீவேர்டை போடுங்க உள்ள. அண்ட் தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி போடுங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு போடுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் உங்களோட கீ ஸ்கில். ஓகே. அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட், இப்போ வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன். சப்போஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே ப்ரோ, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, அப்படியே ஒன்றும் இல்லை, இங்க டிமென்டியை வந்து டைப் பண்ணி இந்த இடத்துல இங்க வந்து கிராஃபிக் டிசைனர் போட்டிருக்கீங்க இல்லையா, இங்க என்ன பண்ணுங்க, யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு போட்டு டிமென்டியை கூட நீங்க டேக் பண்ணி, இங்க வந்து ஸ்டார்டிங் டேட் நீங்க எப்போ வந்து டிமென்டில வந்து யூஐ யூஎக்ஸ் படிக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு டேட்ல இருந்து எண்ட் டேட் வரையும் போடலாம். ப்ரோ எல்லாம் எஜுகேஷன்ல தானே ப்ரோ போடுவாங்க, நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க இங்க போட சொல்லி? போடுங்க, அது ஒரு இன்டர்ன்ஷிப் ஓரியன்டான ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான். சரிங்களா? இல்லாததை உருவாக்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இந்த ட்ரிக்கு தெரியலன்னா நம்மளால முடியாது. இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவருக்கு வேலை கிடைச்சிச்சு பாண்டிச்சேரியிலே, 16,000 வேலை, யூஐ யூஎக்ஸ் டிசைனர். அவரோட ப்ராஜெக்ட் ரோஜர். நான் சொன்னேன்னா அந்த அந்த பையன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டைலர் ஆப் ஒன்று பண்ணியிருக்கா சொன்னேன். இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேலை கிடைச்சிச்சு ப்ரோ,
பாண்டிச்சேரியில 16,000 சேலரி. ஸோ ப்ராஜெக்ட் முடிச்ச அடுத்த கையோட வேலை அப்படியே முடிஞ்சு போச்சு. நீங்க என்னைக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு வெளிய வரீங்களோ அன்னைக்குதான் நீங்க வந்து ஒரு டிசைனர். சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க ஹரிதா. சார் இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நம்ம கம்பெனி நேம் போடுறோம் இல்லைங்க சார், போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிப்போம் நம்ம. இப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நேம்லாம் மென்ஷன் பண்ணாம அதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாதுங்க சார். நான் அதுல நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அதுல என்னென்ன கத்துக்கிட்டேன், எப்படி எப்படிலாம் ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சு, என்ன ஸ்ட்ரகிள்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாமா, இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இந்த கம்பெனில இது மட்டும் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் போட்டா போதுமா சார்? பண்ணணும். எங்க பண்ணணும் சொல்றேன், இங்க பண்ணணும். நான் அதை காட்டுறேன். இதுல இருக்கு அது. அந்த அந்த விஷயம் இதுல இருக்கு. நான் காட்டுறேன், கண்டிப்பா காட்டுறேன். நீங்க கேட்டது சூப்பர் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு நான் அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன், கம்பெனி பேரை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ நீங்க ஸ்ரீ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்களோட கம்பெனி பேரை இதுல போடலாம், தப்பு கிடையாது. நீங்க வந்து ஒரு ஒரு நீங்க யாரு வேணா எக்ஸ்பீரியன்ஸ் போடலாம் கைஸ். ஓகேவா? நீங்க நான் வேற ஒரு கம்பெனில இருந்தேன், வேற ஒரு ஒர்க்ல இருந்தேன், ஓகே நான் ரிலவெண்டா இருக்கும் அப்படின்னு நான் அது வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போடா தேவையில்ல. ஸ்டார்ட் யுவர் லைஃப் அஸ் அ ஃப்ரெஷ் டிசைனர், ஃப்ரெஷ் பீப்புளா. ஏன்னா இப்போ இப்போ வந்து கிவின் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ராடக்ட் டிசைனரா, ப்ராடக்ட் மேனேஜர், சாரி பிசினஸ் அனலிஸ்டா இல்ல ப்ராடக்ட் மேனேஜரா தெரியல. கிவின் கரெக்டா சொல்லுங்க. ஆர் யூ தேர்? ப்ராடக்ட் மேனேஜரா இல்ல நீங்க ப்ராடக்ட் இன்ஜினியரா? கிவின் நீங்க இருக்கீங்களா? கிவின் இல்லையா? ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜரோ இல்ல ப்ராடக்ட் இன்ஜினியரா தெரியல, பிஏவா தெரியல. ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் தான் அவங்க ஆக்சுவலா. அவங்களுக்கு வந்து ஈஸி. அவங்கலாம் வந்து ஆல்ரெடி டெக்னாலஜி தான் இருக்காங்க. அவங்கலாம் ஸ்விட்ச் பண்றது ஈஸி. இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ நீங்க கூடமே போடலாம், தப்பு கிடையாது. உங்களோட ஒர்க் போடலாம். ஃப்ரெஷரா இருக்கீங்க, இப்போ நீங்க வந்து ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஃப்ரெஷரா இருக்கவங்க நீங்க ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்றீங்க போட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸா போட்டுங்க. இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹரிதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்களா ஹரிதா? இல்ல. இல்லைங்க சார், இப்போ ஜாயின் பண்ணிக்க வந்ததுதாங்க சார். சூப்பர். அப்போ நீங்க வந்து நீங்க டைரக்டா இந்த கம்பெனியை போட்டுக்கணும். எப்போ நீங்க ஜாயின் பண்ண கம்பெனியை போட்டுட்டு நீங்க அதுல என்னென்னலாம் பண்ணீங்கன்றத டிஃபைன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் நான் சொல்றேன். ஓகே, இப்போ இது நான் சொன்ன வரைக்கும் கிளியரா இருக்கா? இந்த ஹெட்லைன் செட்டப் பண்றது, கீ ஸ்கில் ஆட் பண்றது எல்லாமே ஓகே. இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட்ல ஒவ்வொரு கம்பெனி நீங்க ஆட் பண்ணிட்டு வரீங்க. இப்போ பாருங்களேன், இந்த கிராஃபிக் டிசைனரா நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியோடைய நேமு, அந்த இயர் போட்ட பிறகு அதுல நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்களேன், இதான் இதான் அந்த கண்டென்ட். ஓகேவா? இதுல நான் பெருசா வந்து அந்த ஜாப பத்தியோ, அந்த ஒர்க் அது நான் பண்ண ஒர்க் பத்திலாம் எதுவும் போடாம, ஜஸ்ட் நான் என்னென்ன மாரியான விஷயங்கள் மட்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது பிராண்டிங் கிரியேட் பண்றது, ஐகான் கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேவா? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஹரிதா, நீங்க வந்து நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பத்தி போடலாமான்னு சொல்லிட்டு, தாராளமா ஆமாம். போடலாம். இங்க போட்டிருக்கேன் பாருங்க நானு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யூஐ யூஎக்ஸ் இன்ஜினியர், ப்ரோடின் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட். எந்த இயர்ல ஒர்க் பண்ணிருக்கேன்னு போட்டிருக்கேன்னா, போட்டுட்டு அங்க நான் என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஒரு டேப்ல சிஎஸ்கே ஒர்க் பண்ணிருக்கேன், சென்னை சூப்பர் கிங்ஸோடைய 2018 ஒர்க் பண்ணிருக்கேன், 17ல ஒர்க் பண்ணேன், பிரசன்டேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கேன், ஸ்போர்ட்ஸ் ரோலர் ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க போடலாம், தப்பே கிடையாது. ஓகே சார். ஆட் பண்ணலாம், ஆட் பண்றான், தப்பு கிடையாது. ஆனா பப்ளிக்கா ஆட் பண்றது தான் தப்பு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி யார் அக்சஸ் பண்ண முடியும்னா கம்பெனிங்க மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். யார் எந்த கம்பெனி அக்சஸ் பண்ணணும்னா உங்களை ஹையர் பண்ற கம்பெனிஸ் மட்டும் தான் இதை கொண்டு வரும், பார்க்கும். உங்க கம்பெனிலாம் வந்து அக்சஸ் பண்ணுவாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்க ப்ரொஃபைல்ல யாரும் போய் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க பேசிக்கா போட போறீங்க. வேற என்ன, நான் ஒர்க் பண்ணேன், ஸ்ட்ரகிள் எல்லாம் போடக்கூடாது. அதை வந்து நான் பாசிட்டிவா பண்ணேன், நான் வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணேன், இந்த மாதிரி யூஎக்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி இத்தனை கிளைண்ட்டுக்கு வந்து இத்தனை சக்சஸ் வந்துச்சு, இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, ஓஹோ ஆஹோன்னு தான் இருக்கணுமே தவிர்த்து இந்த நெகட்டிவாவோ இல்ல நான் கஷ்டப்பட்ட ஸ்ட்ரகிள் ஆனா அப்படிலாம் போடக்கூடாது. இட் ஷுட் பி பாசிட்டிவ் வேல இருக்கும். ஓகேவா? இதுக்கு பாசிட்டிவா போடணும், எப்படி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கவே இருக்கிறாரு நம்மளுடைய சாட் ஜிபிடி தலைவர். ஓகேங்களா? நேரா போங்க, சாட் ஜிபிடில போடுங்க, இந்த மாதிரி அந்த கம்பெனில ஒர்க் பண்ணேன், ஏதாவது பாசிட்டிவா அந்த கம்பெனில வந்து ரெவென்யூ பத்தியோ இதை பத்தி எனக்கு ஒரு ஸ்டோரி கொடுங்க, நாக்ரியில போறதுன்னு கேட்டீங்கன்னா அவர் கொடுப்பாரு.
அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் அங்க இங்க ஆல்டரேஷன் பண்ணி உள்ள போட்டுக்க வேண்டியதுதான். புரிஞ்சுதா? ஸோ 2வது கம்பெனி ப்ரோடீன் இன்ஃபோடெக், சிஎஸ்கே எல்லாம் ஒர்க் பண்றேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சேலரி எல்லாம் எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 20,000 கொடுத்தாங்க. வருஷம் ஃபுல்லாவும் 20,000 தான். அதாவது 2017 ஸ்டார்ட் பண்ணும்போது 10,000 கொடுத்தாங்க. ஒரு ஒரு வருஷம் போடுறதுக்குள்ள ஒரு 12,000 ஏத்திட்டாங்க. ஓகேவா? அப்புறம் 16,000 கொடுத்துருந்தாங்க. 2018 கால் எடுத்து வைக்கும்போது 20,000 போட்டாங்கப்பா. அந்த 20,000 நான் வருஷம் வெளியே வர வரையும் 20,000 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முடியல அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த கம்பெனி விட்டு கரெக்டா அந்த கம்பெனி என்டர்பிரைஸ் வச்சுக்கு வந்தேன். அப்பெல்லாம் ப்ராப்பரா யூஎக்ஸ் டிசைனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேற லெவல்ல பக்காவா இருக்கிறேன் நானு. நீ என்ன கொஸ்டினா கூட வேற லெவல்ல பண்றேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? 2019, 18 டைம்ல தான் வந்து நான் யூஎக்ஸ் வந்து பக்காவா கரைச்சு குடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது கம்பெனில வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இங்க கிடைச்சது நம்மளுக்கு வாய்ப்பு. எங்க? இந்த என்டர்பிரைஸ் ரிச் பிரைவேட் லிமிடெட்ல. இங்க அப்படியே பாருங்களேன், இந்த கண்டென்ட்டுக்கும் இங்க இருக்கிற கண்டென்ட்டுக்குமே டிஃபரெண்ட் இருக்கும். பிளான், ஆப்டிமைசிங், எக்ஸிகியூஷன், பிசினஸ், இன்டிடியூட், யூசர் சென்ட்ரிக், கம்பைன், கிரியேட்டிவிட்டி, கார்பரேட், பிராண்டிங் அண்ட் ஈவெண்ட்ஸ், டிசைன் சப்போர்ட் போட்டு வேற லெவல்ல ஃபில்அப் பண்ணி வச்சுட்டு இப்பயும் சொல்றேன், என்னோட ப்ரொஃபைலுக்கு ஓகேங்களா 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் கூட நான் வாங்க முடியும். உண்மையாலுமே சொல்றேன். இந்த நாக்கரி வச்சு என்னோட ப்ரொஃபைலுக்கு ஐ கேன் மேக் 20 to 30 lakh. அந்த அளவுக்கு ஒர்த்தான ப்ரொஃபைல். சீரியஸா சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஆரம்பிக்கும் போது 0. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ அப்கிரேடேஷன், அவ்வளோ பெயின், அவ்வளோ ப்ராசஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பயங்கரமான ப்ராசஸ். ஓகேவா? ஸோ சீனியர் டிசைனருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வந்த கண்டென்ட் பாத்துங்க. இதான் அங்க இருக்கிற கண்டென்ட். இந்த மாதிரி நீங்களும் ஒரு கண்டென்ட்டை போடணும். இதெல்லாம் வந்து ப்ரோ இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதனால எனக்கு தெரியுது. காப்பி பண்ணிக்கங்க. பரவாயில்ல. இப்போ நான்லாம் வந்து ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். என்னுடைய சீனியர் யாரோ ஒருத்தவங்க போட்டு வச்சதை நான் எடுத்துன்னு வந்து காப்பி பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். பட் ஆனா இதை பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் போது பதில் சொல்லணும். சொல்றது புரியுதுங்களா? இதை பத்தி பதில் சொல்லணும். சும்மா பண்றது இல்ல, போடுறது இல்ல. உங்களை வந்து யாராவது வந்து பாத்தீங்கன்னா கேட்கும்போது பதில் சொல்லணும். இல்லைன்னா மாட்டிக்கணும். கரெக்டா? போட்டிருக்கேன், சும்மா நம்ம குரூப்ல போட்டிருக்கேன். ஏதாவது உங்களுடைய ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ண முடியுதான்னு பண்ணிக்கோங்க. ஃபைன். அப்படியே வாங்க. அப்படியே மேல வந்தனா அப்படியே அக்சென்சருக்குள்ள போறோம். பிப்ரவரி 21க்கு போறோம். ஓகேவா? பிப்ரவரி 21 பாஸ்ட் பிரசன்ட்னு இருக்கு. ஆனா பிரசன்ட் இல்ல ஆக்சுவலா. விஷயம் என்னன்னா நானும் அப்டேட் பண்ணல இந்த ப்ரொஃபைல. ஓகே. ஸோ 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அக்சென்சருக்குள்ள போறேன். சாரி, அக்சென்சருக்குள்ள போகும்போது 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அக்சென்சருக்குள்ள போறோம். எவ்வளவு சேலரின்னு பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய். ஸோ 60,000 வச்சு உள்ள போறோம். வெளியே வரும்போது நம்ம கையில வந்து 85,000 கொடுக்குறோம். ஸோ 10,000 என்னோட ப்ரொஃபைல ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் சொல்ல முடியாது, ஒரு 4.5 வருஷம்னு வச்சுங்க. 4 வருஷம் கஷ்டப்பட்டு 60,000 என்னால சேலரி வாங்க முடிஞ்சதுன்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஓகேவா 6 மாசத்துல 60,000 சேலரி வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்படிறான்னு கேட்டா அப்படிதான் சார்ன்றானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் சார் தான், வேற யாரும் கிடையாது. வந்தாரு, உள்ள போனாரு, படிச்சாரு, முடிச்சாரு, 60,000 சேலரி வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டாரு. இப்ப மாசம் அவருக்கு வந்து 60,000 சேலரி. அவருக்கு வந்து 6 மாசம் தான் ட்ரெயின். நான் வந்து ட்ரெயின் பண்ண அவர் 6 மாசம் ட்ரெயின் பண்ண 60,000 வாங்கிட்டாரு. ஓகேவா? எல்லாமே வந்து டேலண்ட் தான் கைஸ். ஓகேவா? இங்க வந்து சேலரி மேட்டர் கிடையாது, ஸ்கில் மேட்ரு, கம்யூனிகேஷன் மேட்ரு. எது கொடுத்தாலும் நான் தாங்குண்டா அப்படின்ற அந்த பயம் இல்லாத ஒரு போர்ஷன். ஹரிதா பாருங்க, ஹரிதா போயிட்டு எது வேணா கொடுங்கடா, நான் பண்றேன்டா அப்படின்னு போய் உட்காந்தாங்க பாருங்க அந்த வேலையில. அதுதான் ஐயோ நம்ம படிக்கலையே, நம்ம ப்ராஜெக்ட் முடிக்கலையே அப்படிலாம் தயங்காம நீங்க கொடுங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தாங்க பாருங்க.
அந்த தைரியம் தான் காசு. என்ன சொல்றீங்க ஹரிதா? ஏங்க சார் நீங்க வேற நான் போய் தப்பி தவறி மாட்டிட்டேங்க சார் அந்த கம்பெனில. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல கம்பெனியா கூட போயிருந்திருப்பேன். பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு இதுதான். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீ நல்ல டீம் கூட போய் சேர்ந்துருவீங்க. இப்ப ஏதோ ஒரு கம்பெனில அலோனா இருக்கிறீங்க, தப்பு கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நிறைய டீம் இருக்கும், அந்த டீம்ல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு டீம் கிடைச்சிச்சுன்னா வேற லெவல். சொல்றது புரிஞ்சுதுங்களா? டீம் கிடைக்கணும், அவ்வளவுதான். நீங்க நீங்க வெயிட் பண்ணுங்க ஹரிதா, உங்களுக்கு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நாக்குரி எல்லாம் வந்தாதான் மத்தவங்களுக்கு தெரியும். ஹரிதான்னு ஒருத்தவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கன்றது தெரியும். ஒரு கோயம்புத்தூர் கம்பெனிக்கு இப்ப லிங்க்டின் ப்ரொஃபைல பார்த்தாதான் தெரியும் ஹரிதான்னு ஒருத்தவங்க கோயம்புத்தூர்ல டிசைனர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க வந்து எதுல ப்ரொஃபைல் வைக்கணும், எதுல வந்து நீங்க நாக்குரியில வைக்கணும், லிங்க்டின்ல வைக்கணும், இண்டீட்ல வைக்கணும், பிகன்ஸ்ல ப்ரொஃபைல பண்ணி போடணும். இந்த சரி பாருங்க, நீங்க நீங்க வந்து படிச்சு முடிச்சு ப்ரொஃபைல பண்றதுக்கு பதிலா வேலைக்கு போயிட்டு ப்ரொஃபைல் பண்ண போறீங்கன்ற நான். அவ்வளவுதான். நீங்க பண்ணுங்க, டைம் எடுக்குது. நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. ஒரு 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 3-4 மாசம் போகட்டும். ஃபுல்லா ப்ரொஃபைல்ல அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான வேலை வரப்போகுது. அதே கோயம்புத்தூர்ல அதே ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்ல ஒரு 30-40 டிசைன் இருக்கிற கம்பெனில போய் ஜாயின் பண்ற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா நடக்கும். ஓகேவா? நான் நான் வந்து ஜோகோல போயிட்டு வேலை செய்யற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணதுனாலதான் எனக்கு அக்சென்சர் மாதிரி ஒரு கம்பெனி கிடைச்சது. அக்சென்சர்ல மட்டும் 400 டிசைனர், 400 டிசைனர். ஒருத்தன் ஒண்ணு சொல்லுவான், ஒண்ணு பண்ணுவான், ஒண்ணு யோசிச்சிருப்பான். அவங்கள பாக்கிறதுக்கு பொறாமையா இருக்கும். என்னடா இவன் இப்படி பண்ணிருக்கான், அப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. சீரியஸா சொல்றேன். நீங்க அந்த மாதிரி விஷுவல் பண்ணுங்க, அவ்வளவுதான். சிம்பிள். பெரிய கம்பெனில ஒர்க் பண்றப்பா, அவ்வளவுதான். மாசம் ஆனா 80,000 சேலரி வாங்குறோம் அப்படின்னு டார்கெட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த 80,000க்கு விஷுவல் பண்ணா மட்டும் பத்தாது, எஃபர்ட் பண்ணணும். உங்க முதுகுல என்னைக்கு லேப்டாப் கட்டின்னு போகணும் என்னைக்குமே. அதை மட்டும் நினைச்சீங்க. என்னுடைய முதுகுல எப்பயுமே லேப்டாப் எப்பயுமே இருக்கும். ஒன்னு பர்சனல் லேப்டாப், ஒன்னு வந்து என்னுடைய ஆபீஸ் லேப்டாப். 2 லேப்டாப் எப்பயுமே இருக்கும். ஒரு நாளைக்கு நான் 10 கிலோ என்னோட முதுகுல எடுத்துட்டு போவேன். ஒரு நாள் மட்டும் இல்ல, 2 நாள் மட்டும் இல்ல. ஒரு நாள் 2 நாள்லாம் இல்ல. இது வரையும் நான் இன்னை வரையுமே 2 லேப்டாப், ஒரு லேப்டாப் மேக் லேப்டாப், ஒரு லேப்டாப் பர்சனல் லேப்டாப். கிட்டத்தட்ட 10 கிலோ வரும். 10 கிலோ தூக்கி தூக்கி இந்த முதுகு எங்க அம்மா கேட்பாங்க, என்ன 10 கிலோ தூக்கி போறேன் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு. சில நாள் முதுகு பிடிக்கும், கழுத்துலாம் பிடிக்கும் எனக்கு. அந்த 10 கிலோ தூக்குனதுதான் இன்னைக்கு நான் வந்து இந்த இந்த நிலைமையில இருக்கேன். நான் சொல்றது புரிஞ்சுதா? நீங்க கம்ஃபர்டபிள் ஜோனை விட்டு வெளியே வாங்க. கம்ஃபர்டபிள் ஜோனை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் நடக்கும். வேலைக்கு போனா அட்டன் பண்ணா மட்டும்தான் நடக்கும். ஓகே, அதுக்காக நான் 10 கிலோ உங்களையும் நான் சுமக்க சொல்லல. அது என்னுடைய விதி. நான் சுமந்தேன். நீங்க சுமந்தவங்களுடைய கிட்ட வந்து தெரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். சிம்பிள். கெட் நாலேஜ். ஓகேவா? சரி, ஓகே, டன். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். எஜுகேஷன். எம்பிஏ படிச்சது, பிடெக், பிஇ படிச்சது, அப்புறம் கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் ஐடி ஸ்கில்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் போட்டாச்சு. யூஎக்ஸ், யூஐ டிசைன் எல்லாமே லேட்டஸ்ட் நீங்களும் போட்டுருங்க. எந்த வருஷத்துல இருந்து நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா 22ல இருந்து போட்டுங்க, இல்ல 23ல இருந்து போட்டுங்க. நீங்க வந்து என்னைக்கு பூட் கேம்ப் செஷன் அட்டன் பண்ணீங்களோ அன்னையில இருந்து போட்டுங்க எல்லாத்தையுமே. என்னைக்கு அக்டோபர் மாசம் 2023ஆம் தேதியில இருந்து நீங்க அக்டோபர்ல we started our class at October, but you people studied செப்டம்பர் மந்த்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சோ செப்டம்பர் மந்த்ல இருந்து போட்டுங்க எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடியே சில பேர் பிராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ 2022ல இருந்து கூட போட்டுங்க, 23ல இருந்து கூட போட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதை பேஸ் பண்ணி கால்குலேட் ஆயிடும். ஓகேவா? இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்களும் போடணும். நான் ஒரு சில ஸ்கில் செட்ஸ் எல்லாம் நீங்க அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் கூட சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கூட போடுங்க. என்னோட ரெஸ்யூம்ல இருக்கும் அதெல்லாம். சரியா? இதெல்லாம் நிறைய நான் அப்டேட் பண்ணாம வச்சிருக்கேன். உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கோசரம் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் நான். அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கேட்டீங்க இல்லையா ஹரிதா? ப்ராஜெக்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆப்புக்கு நான் என்ன பண்ணேன், வெப்சைட்டுக்கு நான் ஃப்ரீலான்சிங் வெப்சைட் என்ன பண்ணேன், ஒரு அகாடமி வெப்சைட் என்ன பண்ணேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணேன், வெப்சைட் பிராண்டிங் என்ன பண்ணேன், ஜூனியர் சூப்பர் கிங்ஸ்க்கு என்ன பண்ணேன், கார்பரேட் பிரசன்டேஷனுக்கு என்ன பண்ணேன், ஸ்போர்ட்ஸ் ரோலுக்கு என்ன பண்ணேன், எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்புறம் ப்ரொஃபைலோட சம்மரி. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் உங்களை பத்தி நீங்க கொடுத்துக்கணும். இந்த மாதிரி எத்தனை வருஷமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க,
இந்த மாதிரி இல்ல சார் என்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸா இல்லைன்னா நீங்க டிஎம்என்டில என்ன பண்ணீங்க? ரியல் டைம்ல நான் ஒர்க் பண்ணேன், ரியல் டைம்ல ப்ராடக்ட் டிசைன் பண்ணேன், ரியல் டைம்ல ரிசர்ச் பண்ணோம், ரியல் டைம்ல பிரைன் ஸ்டார்மிங் பண்ணோம், ரியல் டைம்ல டிஸ்கஷன் பண்ணோம். போடுங்க, எது ஒன்னா போடுங்க. டிமெண்ட்டே லிவரேஜ் பண்ணீங்க, அவ்வளவுதான். நான் டிமெண்ட்ல வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க சான்ஸ் கொடுங்க, நான் பண்றேன். அப்புறம் ஆன்லைன்ல ப்ரொஃபைல், லிங்க்டின் ப்ரொஃபைல், பிகன்ஸ் ப்ரொஃபைல், ஒர்க் சாம்பிள்ஸ், சிஎஸ்கே உடைய வெப்சைட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்ஸ், அப்புறம் சர்டிபிகேஷன், எங்கெங்கெல்லாம் சர்டிபிகேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம கிட்ட இருந்து வாங்குற சர்டிபிகேட் நீங்க போட்டுறணும். இங்க வந்து போட்டோஷாப் ஓரியன்டட், இங்க வந்து யூஐ யூஎக்ஸ்க்கு அஸ்பிரால வாங்கின சர்டிபிகேட். அதுக்கப்புறம் கெரியர் ப்ரொஃபைல்ல ஐடி சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங். இதுதான் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இதை போட மாட்டாங்க. சார் நான் எல்லாத்தையும் போட்டு சார் காலே வரமாட்டேன் சார். போய் பார்த்தா தெரியும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஐடி சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் இருக்காது, ஏதோ ஒன்று கோர்ல இருக்கும். ட்ரிபிள் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா இருக்கும். என்னப்பா எப்படி போட்டிருக்குன்னா, நான் எதான் சார் படிச்சேன். நீ படிச்சது இருக்கட்டும், வேலைக்கு எங்க போக? ஐடி சர்வீஸ்னா ஐடி சர்வீஸ் போடணும், ஐடி சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் இது செலக்ட் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்ல யூஎக்ஸ் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் போட்டிருக்க, நீங்களும் இதே தான் போடணும். ஓகேவா? அதர் டிசைன்ஸ், யூஎக்ஸ் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர் அதர் டிசைன் ஜாப், பர்மனன்ட் ஃபுல் டைம்ல எதிர்பார்க்குறேன், டே ஷிஃப்ட்ல எதிர்பார்க்குறேன், பெங்களூரு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி துபாயில ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு மேல நம்மளுக்கு அதான் சொன்னல, எது தலையில எழுதி இருக்குதோ அதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ பெங்களூர் அண்ட் யூஏஇ இந்தியான்னு போட்டேன். இந்த ஊர்ல தான் வந்துச்சு நம்மளுக்கு. எக்ஸ்பெக்டட் சேலரி 0ன்னு வச்சுட்டேன். ஏன்னா நீங்க அமௌண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வராது, என்ன வராது, கால் வராது. நீங்க 0ன்னு வச்சுட்டா மட்டும்தான் நடக்கும். யாரோ போட்டுக்கிறாங்கப்பா, மேரிட் போட்டுக்கிறாங்க, தெரியல, நான் போடல, ஆனா யாரோ போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேரிட் ஆயிடுச்சு ஆக்சுவலா, ஒரே ஒரு டைம் அதையும் போட்டேங்க. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே டேட் போட்டிருக்கேன். ஒர்க் பர்மிட் நம்மளுக்கு எதுவும் இல்லை. கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல். அட்ரஸ் நம்ம ஊர் அட்ரஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், 2 லாங்குவேஜ், அவ்வளவுதான் முடிச்சுப்பா. இதுதான் செட்டப் பண்றதுப்பா. இதை அப்படி செட்டப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் 100% இப்படி வந்துருப்பா. வந்துச்சா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு இருக்கிற அமௌண்ட் இல்லப்பா, இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியோ வாங்கின அமௌண்ட்டுப்பா. இது 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த அமௌண்ட் இங்க போட்டிருக்கேன். நான் இன்னும் கரண்ட் கம்பெனி அப்டேட் பண்ணலப்பா இதுல. ஓகேவா? இப்போ இதுதான் மேட்டர், இதுதான் விஷயம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே போல உங்களோட ப்ரொஃபைல லிங்க்டின்ல நாக்ரில அப்டேட் பண்ணிட்டு என் கூட உட்காந்து ரோட் மேப் போடும்போது எல்லாத்தையும் நான் கேட்பேன். ரிசியூம் ஓபன் பண்ணு, நீங்க தான் ஷேர் பண்ண போறீங்க, வேற யாரும் ஷேர் பண்ண போறது கிடையாது. நீங்க ஒவ்வொரு பர்சனும் எனக்கு கூட 1 hour கனெக்ட் பண்ணி உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், உங்களோட நாக்ரி ப்ரொஃபைல், உங்களோட பிகின்ஸ் ப்ரொஃபைல், உங்களோட ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நான் ரோட் மேப் போடுவேன். ஓகேவா? எந்த அகாடமிலுமே என்ன மாதிரி எங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட் போடலப்பா. ஓகேவா? நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்கன்றது தான்ப்பா எங்களுக்கு முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறது, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்குதுன்றது தான் எங்களுக்கு முக்கியம். ஓகேவா? எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒர்க் எஃபர்ட் போட்டு எந்த அளவுக்கு சீக்கிரமா ஒரு ஜாப்குள்ள போகணுன்றதுதான் முக்கியம். நிறைய கம்பெனில இன்னைக்கு கூட ஜாபுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்க மாட்டாங்கப்பா, சீரியஸா சொல்றேன். ஆனா என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களையும் சென்னையில இருந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு போறாரு. ஸ்டூடெண்ட் 4 நாள் தங்கிட்டு ப்ரோ அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போறேன் வந்து உட்காந்துட்டு போறாரு. ரோட் மேப் போட்டு தான் அனுப்பி விட்டேன். இன்னைக்கு கிளம்பிட்டாரு சென்னைக்கு, திவாகர் சொல்லிட்டு பேரு. சென்னையில இருந்து வந்து 4 நாள் தங்கி எல்லாம் படிச்சுட்டு போறாங்க. அதே தான் சொன்னேன் நான் உங்களுக்கு. யாரெல்லாம் வந்து கிளியரா இல்லையோ ஒரு 5 நாள் வந்துருங்க பாண்டிச்சேரி கிளம்பி, எல்லாம் உட்காந்து முடிச்சு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து வேலையோட போயிடுங்க. நேத்தான் வந்து ரோஜர் வந்து என்ன சொல்லிட்டு போனாரு, ப்ரோ அந்த மாதிரி முடிச்சிட்டேன், நாளைக்கு சில கம்பெனிக்கெல்லாம் போலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. இன்னைக்கு என்கிட்ட ஜாப் கிடைச்சுன்னு சொல்லி போட்டாரு ஆக்சுவலா. ஸோ அதுதான், எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்டா கிடைக்கும். ஹரிதா அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு கூட கிடைக்காம நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க ஹரிதா. ஸோ அதனாலதான் சொல்றேன், கிடைச்ச ஒர்க்கை கோ த்ரூ பண்ணி ஜாலியா கொஞ்ச நாள் போங்க.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிரான்சிஷன் ஆகும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள புல் பண்ணுவாங்க. டெஃபினட்டா டோன்ட் வரி. சொல்லுங்க ரீதா, வேற ஏதாவது சொல்ல வந்தீங்களே? இல்லைங்க சார், என்னோட ப்ராஜெக்ட் நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்ல வந்தீங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருடைய ப்ராஜெக்ட்டுக்கும் நான் வந்து கண்டிப்பா ஒர்க் பண்ண போறேன். இது வந்து என்னுடைய பேஷன்ன்றதுனால தான் கைஸ் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? எல்லா அகாடமிலும் இப்படி பண்ணுவாங்களா? கிடையாது. நான் பண்ணுவேன். என்ன நம்பி வந்தவங்க எல்லாருக்கும் நான் பண்ணுவேன். அவ்வளவுதான். உங்களை எப்படியாவது இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில பெரிய ஆள் ஆக்கிடணும். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க எல்லாம் நாளைக்கு வந்து எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும். அதுதான் எனக்கு தேவை. ஓகேவா? ஸோ ஐம் கிரியேட்டிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸ் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நீங்க வந்து நாளைக்கு லீடரா வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கணும். கோயம்புத்தூர்ல ஒரு அகாடமி, பெங்களூர்ல மாணிக்கம் இருக்கணும், அப்புறமேட்டு ஹரிதா வந்து கோயம்புத்தூர்ல பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அகாடமி வந்து ஹெட்டா மாறிடுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். வேலை செஞ்சுக்கிட்டே அதாவது பாத்துங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும் கைஸ். குறைஞ்சது ஒரு 1 லட்சம் டிசைனரை உருவாக்குறோம். நம்ம உருவாக்கிடலாமா? ஹரிதா, ஆக்சுவலி கார்த்திக் லட்சுமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிசைனர் ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் கொஞ்ச நாள் தான். நீங்களும் பாருங்க, கார்த்திக் லட்சுமி எல்லாம் வேலைக்கு ஈஸியா போயிடுவாங்க. ஏன்னா அவங்க போடுற எஃபர்ட் அந்த மாதிரி. அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாம் போய் பாருங்க. நீங்க போடுற எஃபர்ட் அந்த மாதிரி. ஸோ யார் எஃபர்ட் போடுறீங்களோ அவங்க எல்லாருமே ஜாப்குள்ள போயிடுவீங்க. நிறைய பேர் போட்டுட்டு இருக்கீங்க. என் கண்ணுக்கு தெரியாம போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு யார் தெரியறாங்களோ அவங்கள சொல்றேன் நான். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஸோ எல்லாருமே டிசைனர் ஆகணும். எல்லாருமே வேற லெவல் பண்ணணும். ஸோ இந்த 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம்லாம் சும்மா சாதாரணமா கிடைக்குது இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ யோசிச்சு பாத்துங்க. அவ்வளவுதான். இப்ப நான் வந்து வாங்கிட்டு இருக்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15L. ஆனா என்னை விட அதிகமாலாம் வாங்கிட்டு இருக்காங்க. என் கூட ஒர்க் பண்றவங்களே நிறைய அமௌண்ட் வாங்குறாங்க. பட் நம்மளுக்கு என்னவோ அது வரும். கடவுள் எழுதி வைத்தது நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லுங்க ரீதா. சார் எல்லா இதுலயும் இந்த கிராஃபிக் டிசைனர்ல கேக்குறாங்க சார். போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், அப்புறமேட்டு இன்விஷன், ஸ்கெட்ச், அப்படிலாம் ஸ்கெட்ச் கூட ஓகேங்க சார். இன்விஷன் இதெல்லாம் கேக்குறாங்க இல்லைங்க சார். அதெல்லாம் நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணணுமா சார்? நம்ம எனக்கு வந்து இந்த ஃபிக்மா, நீங்க சொல்லி கொடுத்த சாஃப்ட்வேர் மட்டும் தெரியும் எனக்கு. ஃபிக்மா, பால்சமிக், மைரோ, அப்புறமேட்டு ஸ்கெட்ச் கூட ஓகே. இன்விஷன்னா அதுவும் அதே மாதிரி தான் இருக்குமா சார்? அதை நான் யூஸ் எல்லாம் பண்ணவே ஒரே இல்லைங்க மாதிரி தான் சார். இருக்குமா ஆனா ரீதா? எல்லா ஒண்ணும் கிடையாது. இதுலயுமே இன்விஷன் கேக்குறாங்க. 10 நிமிஷம், ஜஸ்ட் 10 நிமிஷம் அந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். invision.comல ஓபன் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கே புரிஞ்சிடும். எல்லாமே சிம்பிளா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபிக்மா ஒரே மாதிரி தான் இருக்கும், XD ஒரே மாதிரி இருக்கும், இன்விஷன், ஃப்ரேமரு, நீங்க என்ன ஒண்ணு அதுல ஒரு 1 hour உட்காந்தீங்கன்னா புரிஞ்சிடும். அவ்வளவுதான், சிம்பிள். எல்லா டூலுமே சிம்பிள். நீங்க ஃப்ரேமும் அதே மாதிரி தான் இருக்குமாங்க சார்? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஹரிதா. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒண்ணு, இந்த பக்கம் லெஃப்ட்ல வச்சிருந்தாலும் இந்த பக்கம் ரைட்ல வச்சிருப்பான். இந்த பக்கம் மேல வச்சிருந்தாலும் இந்த பக்கம் கீழே இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள் விஷயங்கள் மட்டும்தான். எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். இது போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். மித்தெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமா சார்? நீங்க சொன்ன நாலுமே ஒரே மாதிரி போட்டோஷாப், இருக்குமா? இல்லுஸ்ட்ரேட்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர். அது சும்மாலாம் கிடையாது. அது ஒரு கடல் மாதிரி. அது ஓகே சார். நீங்க போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டருக்குள்ள வரணும்னா மினிமம் ஒரு 1 year வந்து அதுல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க. சார் ஆனா எல்லா எல்லா இதுலயும் யூஎஸ்ஏ கேக்குறவங்க எல்லாருமே போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் கேக்குறாங்க இல்லைங்க சார்? அப்ப நம்ம அந்த இடத்துல எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண முடியும்? நம்மளுக்கு வந்து நார்மலா அதுதான் உங்களுக்கு ஜென்ரலா வந்து கேன்வான்னு ஒரு டூல் ஓகே. சொல்லி கொடுத்துருக்கேன். கேன்வா ஓகே சார். நம்ம போட்டோஷாப்ல பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன நம்மளுக்கு ஒரு அந்த போட்டோஷாப்ல போட்டோஷாப்ல எப்படி ஓபன் பண்ண தெரியுமா? ஓபன் பண்ண தெரியும் சார். அதுல வந்து ரொம்ப இருங்க இன்டெப்தா இருக்கும். இருங்க. இப்போ போட்டோஷாப் ஓபன் பண்ண தெரியும், ஓகேவா? ம். அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களால சர்ச் பண்ண முடியுமா யூடியூப்ல? சர்ச் பண்ண முடியும் சார். சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ண முடியும் சார். அந்த டைம்ல போய் நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க சார். யூடியூப்ல போய் யாராவது எல்லாம் பாப்பாங்க, எல்லாம் கரெக்ட். பண்ணுவாங்க. அந்த டைம்ல பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? தினமும் ஒரு போட்டோஷாப்ல ஒரு டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ண ஆரம்பிக்கணும். சரி, இப்பதான் சார் நாங்க ஃபிக்மாவே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபிக்மா இந்த 4 டூல் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி கத்துட்டு வரோம். திரும்பி அதையும் நம்ம எடுத்தோம்னா பைத்தியம் பிடிச்சிருங்க சார். அதான் சொல்றேன். இங்க போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான மக்கள் யாரும் யூஸ் பண்றது இல்ல. எல்லாமே ஏஐ டூலுக்கு போயிட்டாங்க. நீங்க ஆனா மறுபடியும் எல்லா போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர்
எல்லா ஜாப்லயும் எல்லா இதுலயுமே நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லா ஜாப்லயுமே இந்த போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் கூட நீங்களும் ஓரளவு போட்டுங்கன்ற நானு. நான் என்ன போட்டோ சொல்றேன், நீங்களும் போட்டுங்கன்ற நானு. நீங்க ஏன் போட வேணாம்னு சொல்லி யாராவது சொல்றாங்களா? நாளைக்கு கிடையாது. கேட்பாங்கன்னு அதான் சார் உங்களுக்கு என்னைய. புரியல. என்னை கேட்பாங்க போட்டோஷாப் போட்டா போட்டோஷாப்ல இருந்து நீங்க இது பண்ணுங்க அப்படி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஒண்ணுமே கிடையாது. என்னோட யூடியூப் சேனல்ல போயிட்டு 5 யூஸ் கேஸ் இருக்கும். 5 யூஸ் கேஸ்னா ஒரு நாள் விசிட்டிங் கார்டு பண்ணது, ஒரு நாள் பேனர் பண்ணது, ஒரு நாள் அது வந்து சொல்லி பாத்தீங்கன்னா போட்டோ எடிட் பண்ணது, இன்னும் ஒரு 5 வீடியோ இருக்கும். ஓகேவா? அந்த 5 ஓகே. வீடியோ போதும். உங்களோட லைஃப்ல இருந்து நீங்க காப்பாத்திக்கலாம். போட்டோஷாப் கேட்டாங்கன்னா. நீங்க எனக்கே சொல்லி கொடுத்தீங்க சார். அன்னைக்கு போட்டோஷாப் சொல்லி கொடுத்தீங்க. அது ஆ, ஓகே தான் எனக்கு. ஆ. நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் இங்க எனக்கு பாருங்க. நீங்க வந்து எண்ட் டு எண்ட் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எண்ட் டு எண்ட் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா தேவைப்படும். ஆமாங்க சார். ஆனா அதே சமயத்துல நீங்க உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, கொஞ்ச நாள்ல ஈஸியா கத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலை வரணும். அதுல வேலை வந்தா தானே பண்ண முடியும். ம். இப்ப உங்க கம்பெனில வந்து ஏதாவது போட்டோஷாப் ஒர்க் குடுக்குறாங்களா? அது போட்டோஷாப் இல்லைங்க சார். ஆனா எல்லாம் நம்ம தொலை பார்க்கும் ஜாப்லாம் இப்ப வேகன்சி ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லி தொலை பார்க்கும்போது எல்லாரும் போட்டோஷாப் ஆ, மெயினா கேக்குறாங்க. ஆ. அடுத்து கேளுங்க. இல்லஸ்ட்ரேட்டர் இருங்க. கேக்குறாங்க. அப்போ ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர்ன்றது தேவைன்னு தெரியுது. ஆமாங்க சார். ஆனா உங்களுக்கு இப்ப இருக்கிற கம்பெனில அந்த வேலை இல்ல. கரெக்ட்டா? ஆமாங்க சார். அப்போ போற கம்பெனில அந்த வேலை இருந்துச்சுன்னா, அங்க நீங்க போய் கத்துக்கிட்டு பண்ண முடியுமா? கத்துட்டு பண்றதுக்கு சார் நம்ம என்ட்ரி லெவலே நீங்க என்ன நம்மளுக்கு சொல்லணும்னா, குடுக்குறாங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்லணும்? இருங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நான் வந்து யுஐ, யுஎக்ஸ் டிசைனரு. எனக்கு வந்து விஷுவல் டிசைனிங்ல அதிகமா வொர்க் வரல. அதனால லாஸ்ட் 1 இயரா நான் இந்த பிக்மாவும், எக்ஸ்டில மட்டும் பிராக்டிஸ் பண்ணதுனால, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. நான் கொஞ்சம் டைம் பண்ணா பிக்கப் ஆயிடுவேன். அப்படி சொல்லிட்டு போயிடுங்க. முடிஞ்சு போச்சு. உங்கள ஏன் வந்து கேட்க போறாங்க? ஓகே சார். கரெக்ட்டுங்களா? இங்க கரெக்ட்டுங்க வந்து சார். எங்கள அடிப்பாங்க. நீங்க ஏன் போட்டோஷாப் எடுத்து வொர்க் பண்றேன்னு சொல்லிட்டு எங்கள கேட்பாங்க வந்து. நீ நீ யுஐ டிசைனரா? இல்ல போட்டோஷாப் டிசைனரா கேட்பாங்க. ம். So UI UX designers they won't do the graphics work. பட் இங்க மார்க்கெட்ல ஒரு டிசைனர் ஹையர் பண்ணிட்டு 10 வேலை வாங்கிக்கிறான்னு பாக்குறானுங்க. ஆமாங்க சார். ஏன்னா எல்லாருமே எல்லாமே கேக்குறாங்க. என்னென்ன கேக்குறாங்க? நான் நெறைய இது பார்த்துட்டேன். நெறைய இதுல என்ன கேக்குறாங்கன்னா, Photoshop, Illustrator, அப்புறம் இந்த HTML கேக்குறாங்க, CSS கேக்குறாங்க. இப்ப HTML5 கேக்குறாங்க. அந்த வெர்ஷன் அப்டேட் பண்ண அது அந்த இது லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் Adobe XD, Figma, Sketch, InVision இது எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இதுல வந்து நம்ம ஆமா, UX ன்னு எல்லாமே போட்டுருப்பாங்க ஜாப் தெரியணும். வேகன்சி. எல்லாமே தெரியணும். எல்லாத்துலயும் வேலை வந்துரும். கிடையவே கிடையாது. அப்பல்லாம் என்னன்னா, இங்க பாருங்க சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா ஒரு கம்பெனி ஹையர் பண்றாங்கல்ல, அந்த அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அத ம். மத்த கம்பெனி என்ன பண்ணுவான்? காப்பி பண்ணி அவனும் போட்டுருவான். ஐயோ! அப்படி போடுவாங்க. ஆமா. காப்பி பண்ணி போட்டுருவானுங்க. அவனுங்க யோசிக்க மாட்டானுங்க. ஈவன் ஹெச்ஆர்ங்களுக்கு போய் தெரியவே தெரியாது. அவனுங்க அத படிப்பானுங்க. யூ ஹேவ் புரொஃபிஷியன்சி இன் Photoshop, Adobe Illustrator and XD and Figma. நீங்க வந்து, ஓ! இந்த பெர்சன் நிஜமாலுமே தெரிஞ்சுட்டு தான் கேட்கிறாரு போலன்னு சொல்லிட்டு நீங்க உளறிடுவீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவனுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. ஹெச்ஆருக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. சும்மா அவன் படிப்பான் அப்படியே உங்களுக்கு முன்னாடி. நீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல ஐ ஹேவ் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணுவான்? உங்க ப்ரொஃபைலே எனக்கு வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுருவான். நீங்க என்ன சொல்லணும்? அது மேட்டர் கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும். ஐ வில் வொர்க் ஆன் Photoshop, ஐ வில் வொர்க் ஆன் Illustrator, ஐ வில் வொர்க் ஆன் XD, ஐ வில் வொர்க் ஆன் Figma, ஐ வில் வொர்க் ஆன் InVision. எதா இருந்தாலும் கொடுங்க. நான் ஒர்க் பண்றது ரெடின்னு. அங்க போயிட்டு இன்டர்வியூ போகும்போது தான் தெரியும் Figma எடிட் பண்ண சொல்லுவான். டேய் இதுக்காடா நீங்க பல டூல் பாத்தீங்க? இதுக்காடா என்கிட்ட 10 டூல் கேட்டீங்கன்னு கேட்கும். அப்படிதான் அவனுக்கு நான் புரியுது. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது யூசர் ரிசர்ச் வந்து கேட்டாங்க சார். யூசர் ரிசர்ச்லாம் நீங்க ரிசர்ச்லாம் பண்ணுவீங்களா? எல்லாம் ஓகேவா? எல்லா ஸ்டெப்பும் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு கேட்டாங்க. நானும் தெரியும். எல்லா ஸ்டெப்பும் தெரியும். இந்த மாதிரி எம்ப்ளாய்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா சைட் மேப் இருக்கு. இந்த மாதிரி அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருந்தேன். ஆனா உள்ள போய் பார்த்தா யூசர் ரிசர்ச்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க யூசர்ஸே பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பண்ணாதங்காட்டி நம்மளுக்கு ஃபிக்மா பண்றது ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. கரெக்ட். சோ அதான் சொன்னேன். இண்டஸ்ட்ரியில இருக்கிற முக்காவாசி பேருக்கு யுஎக்ஸ் தெரியாது. ஓகேவா? ஆனா அதுக்காக யுஎக்ஸ் தெரியாதுன்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா நான் ஒர்க் பண்ற கம்பெனில பக்கா யுஎக்ஸ். யுஎக்ஸ் தெரியல வேலைக்கே சேர்த்துக்க மாட்டான். ஃபுல்லா ஃபாரினர். ஃபுல்லா அமெரிக்கால இருக்கிற அவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவன் சொல்றது எனக்கு இப்போலாம் சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. யுஎக்ஸ் தெரியலன்னா சுத்தமா வேலைக்கே போக முடியாது. பெரிய கம்பெனில போக முடியாது. சொல்றது ம். புரிஞ்சுதுங்களா? நான் சொல்றது வந்து இந்த யுஐ யுஎக்ஸ்ன்றது நாங்க ஏன் இந்த அளவுக்கு கத்துக் கொடுக்குறோம்னா,
நீங்க எல்லாம் நாளைக்கு பெரிய பெரிய கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்க, கூகுள், அமேசான் மாதிரி பெரிய பெரிய கம்பெனில போய் ஒர்க் பண்ண போறீங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு நாலேஜபிளான பர்சனா இருக்கணும்ல நீங்க. ஆமா சார். இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மன்னாரன் கம்பெனியோ இல்ல சின்ன சின்ன கம்பெனி, குட்டி குட்டி கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லயோ இங்க யாரும் வந்து யூஎக்ஸ் எதிர்பார்க்கறது போறது கிடையாது. ஆனா அக்சென்சர் மாதிரியான ஒரு கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பா யூஎக்ஸ் வேணும். ஜோகோ, ஃப்ரெஷ் டெஸ்க் மாதிரியான கம்பெனி போனா யூஎக்ஸ் வேணும். சப்ஜெக்ட் முக்கியம். புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு ரொம்ப பெரிய செஷன் எடுத்தாச்சு கைஸ். உங்களுக்கு ஒரு நாள் நான் வரலன்றதுனால உங்களுக்கு ஒரு போனஸ் கண்டென்ட் நீங்க நிறைய கொடுத்துட்டு நினைக்கிறேன் நான். ஓகேவா? ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? சார் இப்ப வந்து அவங்க இந்த இதெல்லாம் போடுறாங்க இல்லைங்க சார், இப்ப போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் இப்படிலாம் போடுறாங்கல்ல, போட்டுட்டுங்க சார் இப்ப நம்ம ஃபிக்மான்னு போடுறாங்க. ஆனா உள்ள போய் போட்டோஷாப்ல ஒர்க் கொடுப்பாங்களா இல்ல அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்களா? அப்படிதான் பண்ணுவாங்களா? எனக்கு புரியும், எனக்கு கொஞ்சம் எனக்கு இதாவே இருக்குங்க சார். எனக்கு அதாவது ஒன்னே ஒண்ணுதான், பயமா இருக்கு. பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. பயந்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு சொல்லி. பயப்படாம அவங்க கேட்டிருக்கிறது என்ன, அது எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும்னு பார்க்கணும். இப்போ சப்போஸ் போட்டோஷாப்ல ஒரு ஒர்க் வருதா, இப்போ அந்த போட்டோஷாப்ல வர ஒர்க்கை எப்படி வந்து கேன்வா வச்சு பண்ண முடியும்னு பார்க்கணும். அவனுங்களுக்கு தேவை வேலையா இல்ல போட்டோஷாப்பா? வேலையை முடிச்சு கொடுக்கணும்னா கேன்வான்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு டூல் இருக்கு. குழந்தை கூட எடுத்து டிசைன் பண்ணிட்டு போயிடும் அந்த டூலை வச்சு. ஆமாங்க சார். சோ அதனால உங்களுடைய நீட் என்னது, டிசைனா போட்டோஷாப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் தான் வேணும். எல்லாரும் அவுட்புட் தான் கேட்பாங்க. சோ உட்காந்துக்கிட்டு நம்ம போட்டோஷாப் கத்துக்கணும், இல்லஸ்ட்ரேட்டர் கத்துக்கணும் யோசிக்கிறத விட அவுட்புட்டை முடிச்சு ஸ்மார்ட்டா கொடுத்துட்டு வரதுக்கான வேலையை பார்க்கணும். ஓகே சார். பயப்படவே கூடாது, சிம்பிளா ஃபேஸ் பண்ணணும், அவ்வளவுதான், சிம்பிள். உண்மையை சொல்ல போனா எனக்கு போட்டோஷாப்ல நான் ஒர்க் பண்ணும் புதுசுல சொல்றேன், அந்த கூட எனக்கு போட தெரியாது. சத்தியமா சொல்றேன், நான் ஒர்க் பண்ண டிசைன் எல்லாம் காட்டினா சிரிப்பா இருக்கும். 2016ல நான் போயிட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், இன்டர்வியூ போறேன். அவன் என்ன சொல்றாங்க, சென்னையில டுபாகூர் கம்பெனி தான் அது, வேஸ்ட் ஃபெலோ. போற கொடுக்குறான், D2D லோகோ பேரு. என்னுடைய ஃபேக் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை ஒண்ணா பாருங்க யூடியூப் சேனல்ல. அந்த வீடியோல எனக்கு இன்டர்வியூல டாஸ்க் கொடுக்குறாங்க. அவர் சொன்ன போது நான் பண்ற அந்த லோகோ டிசைன்ல எனக்கு வந்து கூட போட தெரியல. சீரியஸா உண்மை அதுதான். 6 மாசத்துலயும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், கோர்ஸ் பண்ணிருக்கேன். 6 மாசம் கோர்ஸ் பண்ண எனக்கே போட்டோஷாப்ல இப்படி கூட போட தெரியலன்னா பாத்துங்க. சோ அப்படி இருந்தேன்னா அந்த 6 மாசத்துல அவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிறதுக்கான ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயத்த பண்ணதான் வந்துச்சு. சோ நம்ம எல்லாருக்கும் நீச்சல் தெரியணும்னு அவசியம் இல்லை. தண்ணி குளம் இருந்தா போதும், குதிச்சு நம்ம நீச்சலை கத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் தண்ணியில குதிங்க, அப்புறம் நீச்சல் அடிக்கிறது கத்துக்கலாம். நீங்க ஆல்ரெடி தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லைங்க சார், மொத்தத்துல வந்து நம்ம கம்பெனிக்குள்ள போயிட்டோம்னா நடிக்க பழகிக்கணும் சார். அப்பதான் வந்து நம்ம ஸ்மார்ட் பீப்புள் மாதிரி ஆக்ட் பண்ண கத்துக்கணும், அவ்வளவுதான். தெரியுதோ தெரியலையோ. இப்போ எனக்கு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது மெசேஜ் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் தெரியாது, சரிங்களா, ஆரம்பத்துல சொல்றேன், இங்கிலீஷ் தெரியாது. அதை அப்படியே காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டரை போட்டு தமிழ்ல படிப்பேன். ஓ இதான் சொல்லியிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எதுவும் கிடையாது. நமக்கு தெரியணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவேன், நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணுவேன். இன்னைக்கு என்னோட விண்டோல வந்து குவில் போட்டு எனேபிள் இல்லாம இன்னைக்கு ஒரு மெசேஜ் கூட போவாது. இன்னைக்கு ஒரு மெசேஜ் நான் டைப் பண்றதா இருந்தா குவில் போர்ட்ல போட்டு தான் மெசேஜ் அனுப்புவேன். நான் கிராமர் செக் பண்ணிட்டு தான் மெசேஜ் போடுவேன். இதெல்லாம் பண்றதுனாலதான் மாசத்துக்கு இவ்வளவு சேலரி கொடுக்குறான். நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி போட்டு இருந்தனா கண்டிப்பா உனக்கு சேலரி கொடுக்க மாட்டான். இது வந்து இது என்னடா அந்த பையன் எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றான், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்றான்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்ப நான் போடுற ஒரு மெசேஜ் கூட அவங்க கண்டுபிடிக்க முடியாது. வை? பிகாஸ் நான் எல்லாத்தையும் குயில் போர்ட்ல போட்டு தான் போடுறேன். நீங்க யாரா இருந்தாலும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். இன்னைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் நிறைய இன்சைட் கிடைச்சிருக்கும். யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்குலாம் இன்சைட் கிடைக்காம போயிருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி இருக்கிற செஷனை பயன்படுத்திக்கங்க.
ஓகேவா? அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கு, ரோட் மேப் இருக்கு. இப்போ நான் அடுத்து லிங்க்டினுக்கான ஆப்டிமைசேஷன் சொல்லி கொடுக்க சொல்லுவேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இண்டீடுக்கான ஆப்டிமைசேஷன். இப்போ இதுல நாக்ரிலே வந்து ஜாப் அலர்ட் செட் பண்றதுலாம் இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு நான் சொல்லி தரேன். நாளைக்கு இல்ல மண்டே சொல்லி தர சொல்றேன். ஜாப் எப்படி செட் பண்றது சொல்லிட்டு அலர்ட் செட் பண்றது. ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 3ல இருந்து 4 இன்டர்வியூ வந்துரும்பா. நான் வேணா இப்ப கூட உங்களுக்கு போன்ல காட்டுறேன் எனக்கு. ஒரு நாளைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 இன்டர்வியூ வந்துடும். யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கான ரோல்ல வந்து அப்ளை பண்றீங்களான்னு சொல்லிட்டு. என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா தெரியல. எப்படி காட்டுறது? தெரியுதா? வீட்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து அனுப்புறேன். ஓகேவா? ஒரு நாளைக்கு எனக்கு 4 வந்துடும். 4 இன்டர்வியூ வரும். எல்லாமே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வரும் ஆக்சுவலா. ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஐடியா அண்ட் கனெக்டிவிட்டி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஒன்லி ஹரிதாவும் நானும் மட்டும்தான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? கார்த்திக், லட்சுமி, தேவேஷ், குமாரி, ஆகாஷ், ஸ்ரீ, நீங்க தான் கைஸ் சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸ். சீரியஸா சொல்றேன். உங்களுக்காக தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன் ஆக்சுவலா. இந்த செஷன் நான் வெங்கட்டே வச்சு எடுத்து முடிச்சு சொல்லியிருக்கலாம். ஆனா உங்களுக்காக நான் வந்தேன். ஸோ எனக்கு என்ன இன்னொரு மீட்டிங் இருந்தது ஆக்சுவலா. 7 மணிக்கு ஸ்க்ரம் ஒன்று இருந்தது மீட்டிங். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சிஎஸ்கேல இருந்து எனக்கு இப்போ ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க. நான் பண்ண போறேன். வயர் ஃப்ரேம்லாம் போட்டு அனுப்பிட்டாங்க. தெரியுதான் தெரியல. எனக்கு வயர் ஃப்ரேம்லாம் அனுப்பிட்டாங்க ஆக்சுவலா. தெரியலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. வயர் ஃப்ரேம் போட்டு அனுப்பியிருக்காங்க. சிஎஸ்கேவுக்கு பண்ண போறேன் மறுபடியும் ஒர்க் அவங்களுக்காக. மறுபடியும் சொல்றேன், ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஃபோன் பண்ணி ப்ரோ என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. அவங்களாம் சொல்லிடுங்க மறக்காம. சரிங்களா? என்ன நடந்தது சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். வில் கனெக்ட் டுமாரோ. சாரி, மண்டே. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பாய்.